இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 20 மே, டைம் வந்து 9:30 ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ரிஜெக்ஷன் வருது. இந்த லோவை வந்து இவன் வந்து கிராஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான் வந்து இது போய் கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி ஃபாலோ ஆகுது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா, காலாக தான் வந்து செல் பண்ண போகிறோம். ஓகே, எதை செல் பண்ண போகிறோன்னா, நம்ம காலை வந்து எதை செல் பண்ண போகிறோன்னா இதுதான் செல் பண்ண போகிறோம். 24,800 24,800 கால் இதில் இல்லை, இருந்தாலும் நான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். 24,800 கால் இங்கே இருக்குது. இது லோ தான். இதில் வந்து நம்ம 10 குவான்டிட்டி எடுத்துப்போம். பேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு தான் இது. 800 செல்லு 10 குவான்டிட்டி டன்னு. இன்றைக்கி தேதி வந்து ஓகே, இங்கே நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. எவ்வளோன்னா 2:10 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்ம ட்ரேடு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இது எவ்வளோனா வந்து 2%. ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. 9:45 ஆகுது. இந்த சப்போர்ட் வந்து 9:45. இந்த சப்போர்ட் வந்து எடுக்கு S1 எடுக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்பாட்லேயும் எடுக்குது. இது வந்து ஃப்யூச்சர் இது வந்து ஸ்பாட்டு. நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக இந்த S1 இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 12,000 வந்து ப்ராஃபிட் இருந்தது. 12,000னா 0.6% வந்து ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஓஏ வந்து கால்குலேஷன் பண்ணோம். ஆக்சுவலாக இதோட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இது 1.37, இது வந்து பார்த்திங்கன்னா 6. அப்போனா வந்து 2 crores. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2.4 crores இருக்குது இதில். ஆனால் வந்து என்னென்னா ப்ரீமியம் வந்து இன்னும் இருக்குது. எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னா 25,000 வந்து இது இருக்குல்ல, 25,000 தானே. 25,000 வந்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா அதில் பாருங்கள், காலோட ப்ரீமியம் 186 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 25,000 92 இருக்குது. 92 வந்து இன்னும் 50 வரைக்கும் கொண்டு வருவாங்க. 50னா இன்னும் வந்து ஒரு 20% வந்து கீழே இறங்கும். 20%னா 50 கூட வராது, 70 வரைக்கும் வரும். அப்போனா என்னென்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாடல் வந்து போட்டுக்கணும். அதான் வந்து நல்லது. பார்ப்போம். இது பிரேக் ஆகிட்டு S2ல் வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லை இதுலேயே வந்து சப்போர்ட் எடுக்குதா பார்க்கலாம். இந்த பிரேக் ஆகி கீழே வரும்போதே நமக்கு வந்து ஸ்டாடல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.6% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. எவ்வளோ வந்து தருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 10:40 ஆகுது. என்னன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக். இது வந்து என்னென்னா இருக்கிறவங்கள வீக்கராக இருக்காங்க பார்த்தீங்களா, கால் ரைட்டரை அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து திருப்பி ரிஜெக்ஷன் தான் வருமே. ஓகேவா, ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த வந்து பையிங் ப்ரெஷர் வந்து சஸ்டெயின் ஆகாது. திருப்பி வந்து ஃபாலோ ஆகி S2 வரத்துக்கு தான் நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேரிஷாக ஒன்று தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 5,000 வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகேவா, அதான் இங்கே வந்து 7 to 8 9 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ் காமிச்சிட்ருக்கு. இந்த எப்போனா வந்து 10:40க்கு திருப்பி ரெக்கவர் ஆகணும்னா அப்டேட் பண்ணுறேன். வந்து 11:45 ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், பிரேக் ஆகும்னு சொல்லி சொன்னேன். இங்கே ஃபேக்காக போயிட்டு இங்கே வந்து ஃபேக்காக போய் இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. தெரிஞ்சுக்கலாம் இருந்தால் என்னன்னா இது வந்து நான் பேரிஷாக தான் போகும். ஏன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வந்து 25ல் கால் சைடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து போய் பார்ப்போம். ஏற்கனவே வச்சு அந்த லோ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லோவை வந்து திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த வாட்டி என்னென்னா இதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு S1, ஆனால் வந்து திருப்பி வந்து
இந்த இடத்துல நிறைய ட்ரேட் வந்ததுனால ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ண மேலே கூப்பிட்டு போனாங்க. திருப்பி இந்த வாட்டினா நிறைய பேருக்கு வந்து இல்லை சப்போர்ட் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஃபியர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் ட்ரேட் நிறைய எடுக்க மாட்டாங்க. அப்போனா இந்த ஏரியாவிலேருந்து 24,868 இந்த S2 இருக்குது பார்த்திங்கன்னா 24,829 இங்கே இந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து ரேலி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 17,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 17,000 ப்ராஃபிட்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.85% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே, நம்ம டார்கெட் வந்து என்னன்னா 2%. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா இருக்குல்ல, இங்கே வந்து 60 இருக்குது பாருங்கள். இங்கே வந்தோடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். என்னன்னா 149 வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணியிருந்தோன்னா இந்த இடத்துல வந்து இங்கே இருந்தது பார்த்திங்களா, இந்த ஏரியாவில் நம்ம ஹெட்ஜ் பண்ணியிருந்தோன்னா நம்ம ஸ்டாடல் வந்து என்னத்திங்கன்னா 2 சேர்த்துனா 2% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். சரி, நம்ம ஹெட்ஜ் பண்ணல, அதனால் வந்து என்னன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸில் வந்து போச்சு. எவ்வளோ லாஸில் வந்து போச்சுன்னா இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, 39 பாயிண்ட்ஸு 38 பாயிண்ட்ஸ்னால் அப்போ வந்து 1.4 5%, 1.5% வந்து நம்மளுக்கு அப்போ வந்து லாஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட் டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2% 60 பாயிண்ட்ஸு 60 பாயிண்ட்ஸை டச் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அதனால் வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறோம். எந்த வந்து ஹெட்ஜ் பண்ணல, ஓகேவா, ஸ்டாடலில் ஸ்டாங்கில் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. ஏன்னா இந்த செகண்ட் டைம் வந்து பிரேக் இது சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டில் தான் வந்து எடுக்குமே. ஆக்சுவலாக இது என்ன மேட்டர்னா, இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை போன வேலைக்கிழமை இது வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த 24,700 வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அப்போ வந்து என்னென்னா அந்த எக்ஸ்பீரியல் எடுத்தவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு பையிங் பொசிஷனை வந்து மாற்றிருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த ப்ராஃபிட்லாம் அது பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் மந்த்லி இல்லாட்டி வந்து அடுத்த வீக் வந்து பொசிஷன் வச்சுருந்தாங்களாம். அவங்க ஸ்டாடல் வச்சுருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க பொசிஷன்லாம் வந்து இந்த ஹையில் வந்து லாஸ் வரும். திருப்பி வந்து அந்த ஸ்டாடல்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணுன்னா 24,700 அது வரைக்கும் வரணும், இல்லை 24,780 800 வரணும். வரும்போது தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். அப்போ எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். 24,700க்கு வந்து கீழே வந்து போகாது. அது வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் லோ போட்டுக்கிட்டே வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். இந்த இடத்துல வந்து 1% வந்தது. திருப்பி சப்போர்ட் எடுக்குதா என்னென்னு பார்க்கலாம். ஆனால் சப்போர்ட் எடுக்கலாம் வந்து வாய்ப்பு இல்லை, பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,900 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அது கொஞ்சம் அப்படியே தத்தளிக்குது. அதனால தான் வந்து விஷயமே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். 12 o'clock ஆகப்போகுது. இந்த பிரேக் அவுட் ஆனது அப்படி நல்ல ஒரு ரேலியில் கீழே வந்துட்டுருக்கு. நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் இந்த S2 கிட்ட வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் நம்மளோட ப்ரீமியம் எப்படி குறைஞ்சிருக்குன்னா இங்கே இன்னும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் வந்து நம்மளுக்கு 17 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கணும், ஓகேவா. ஆனால் ப்ரீமியம் வந்து இன்னும் டிகேவாயே இருக்கணும். இந்த டைமில் 161 அந்த மாதிரி வந்துடும். இப்போ 167 இருக்குது பார்த்திங்களா. இப்போ ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே இறங்கிட்டு வந்து புல் பேக் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. 30,000 ப்ராஃபிட்னா இங்கே வந்து 1.5% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்குது. இப்போ நம்ம பொசிஷனை வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. சப்போர்ட்டு என்ன எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இதுக்கு வந்தே ஆகணும். இந்த 24,830 வந்தே ஆகணும். பார்ப்போம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி சீனாக போடுறான், ஆனால் போக மாட்டான். பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது சின்னதாக வந்து ஒரு ஹையர் லோன்னு வருது பாருங்க. இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்போ இங்கே இருக்க இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபால் ஆகிட்டு இது ஹை, இது ஒரு லோ, இது ஹை, இது ஒரு லோ, திருப்பி ஒரு ஹை, லோ, திருப்பி ஒரு ஹை, இப்படி லோ, இப்படி தான் வந்து வரணுமே. வந்தோன்னா நம்ம வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணுறோம். அது ஹிட் பண்ணும்போது இன்டிமேட் பண்ணுறேன். டைம் வந்து 12:50 ஆகுது. நம்ம டார்கெட்டான S2 வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்யூச்சர்ஸ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போனா 1.8% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்கே எவ்வளோல இருக்குன்னா இது வந்து 161 கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் வந்து எவ்வளோ வரணும்னா இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்து வரணும். 149க்கு வரணும். இன்னும் 11 பாயிண்ட்ஸ் வந்து குறையணும். ஓகேவா? ஆனால் இது வந்து சப்போர்ட் ஏரியா. இது சப்போர்ட் எடுக்குமான்றது வந்து இங்கே பார்க்கணும். இந்த ஏரியாவில் சப்போர்ட் இல்லை, இங்கே தான் சப்போர்ட் இருக்குது. 24,799 இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம பொசிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா? இங்கேருந்து என்னென்னா இன்னும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கணும். ஓகேவா? 25 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கினா நம்ம 12 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம டார்கெட்டில் வந்து வரும். ஓகேவா? டார்கெட் வந்து இன்னத்துக்கு வந்து ஹிட் ஆகிட்டுருக்கும். என்னத்துக்கு இதை போடுறேன் ஆனால் விடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ஹிட் பண்ண போகுது. ஹிட் பண்ண உடனே நம்ம க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். இப்போ வந்து என்னன்னா 153 கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து 24,810 வந்திருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது இப்போ 800ல். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, நம்ம டார்கெட் வந்து ஹிட் பண்ணி வச்சிங்க. எவ்வளோ இருக்குன்னா 49.74 இருக்குது. ஓகே 149 இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம எக்ஸிட் போட்டு நானெல்லாம் வந்து பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து 52 இருக்குது. 149 ஆக்சுவலாக இது லைவ், இது தெரியுதுங்களா? இது இப்போ வந்து 152க்கு போயிடுச்சு. திருப்பி வந்து 149க்கு வரும்போது நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், திருப்பி இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியா தான் இது. ஏன்னா இது சப்போர்ட்டை மீறி வந்து கீழே விழுந்துருச்சு. அதனால் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிடாது. ரெக்கவரி ஆனாலும் திருப்பி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கன்சல்டேட் தான் மேலே போவோம். இல்லாட்டியே வந்து கீழேயே வரலாம். நம்மளுக்கு என்னென்னா நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். 152 இருக்குது. 152 151. ஆனால் இந்த இடத்துல வந்து எவ்வளோ தான் வந்தாலும் சரி, டார்கெட் பார்க்காம டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாட்டி வந்து 149ல் வந்து நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, 149க்கு வந்து வந்துடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ 150ல் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து இந்த S2 கிட்ட வந்து வரும். S2 வந்துட்டு வருதுன்னா S2 எதில் இருக்குன்னா 143ல் இருக்குது. க்ளோஸ் பண்ணோம் வச்சுன்னு இருக்கிறேன். ஓகே, திருப்பி வந்து வருது. இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து 149க்கு வரும். 149 143 போய் ஹிட் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம எவ்வளோல இருக்குது? 152 இருக்கா? 152 போட்டு க்ளோஸ் பண்ணுற வாட்டி தான் எக்ஸிட். ஓகேவா? இன்னொரு ட்ரேடு வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த இடம் நம்ம டார்கெட் வர ஹிட் ஆகிடுச்சு. 49க்குலாம் வராது போல். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து S2 கிட்ட சப்போர்ட்டு தான். எப்படின்னா எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ப்ரீமியம் இதெல்லாம் குறைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இவங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. 25,000, அதுக்கப்புறம் 24,900. இது 2 ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிகேவ் ஆகிட்ருக்கோம். இப்போ 25,071 வந்துடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் 25,900 வந்து அதுவும் வந்து அவங்க பிஷன் வந்து எடுத்திருக்காங்க. 800 900 அதுவும் 87 வந்துடுச்சு. 103 அதுக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து இந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுக்க பார்ப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஃபால் தான் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே.